எல்லா அடியும் நானே தான். அவன்கிட்ட கொஞ்சம் அடியை விடு போடுங்க. ஐயா ரஜினிகாந்த் போன்றவர்கள் சிஸ்டம் வாங்கினாங்கல்ல, நான் தமிழ்ல அமைப்பு தப்பா இருக்குன்றேன். ஆடு மாடு வளர்த்தலை அரசு பணியா மாத்தணும்னு நினைக்கிறேன். சிரிக்கிறவன் சிரிக்கிட்டோம். ஜனநாயக ஆற்றலை எல்லாம் ஒன்றிணைத்து எங்க அண்ணன் மதுவுக்கு எதிராக போராட வந்திருக்கிறதுல நான் பெருமைப்படுறேன், வாழ்த்துறேன். இந்த நிலைப்பாட்டில் எங்க அண்ணன் திருப்பி சமரசம் ஆகக்கூடாது. முதல் கையெழுத்து 900 கோடி நான் முதலீடு ஈர்த்துட்டேன்னு கையெழுத்து போடுறாரு. அதே நாள்ல 908 கோடி பெனால்டி தண்டை மட்டும் கட்டுறாரு ஐயா ஜெகத்ரட்சகன். உங்க அமைச்சர் தானே. 10 லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்ததை நீங்க யாராவது உறுதிப்படுத்த முடியுமா? 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்ததை நீங்க காட்டு. 3000 பேருக்கு கொடுத்ததை காட்டு. வேலை கொடுக்குறேன்னு ஆயிரக்கணக்கான பெண்கள் துப்புரவு பணியாளர்கள் சாலையில இறங்கி வீதியில போராடினாங்களே, அவங்களும் இந்த வேலை வாய்ப்புல வர்றாங்களா? பெனால்ட்டியே 908 கோடி. நீங்க இங்கிருந்து அமெரிக்கா போய் ஈர்த்திருக்கிற முதலீடு 900 கோடி. இவ்வளவு பெரிய நாட்டின் குடிமக்களை தொட பயமில்லாம தொடுறானே, எந்த தைரியத்துல தொடுறான்? பாகிஸ்தான் நமக்கு பகை நாடு, அப்படிதான் இந்தியா பாக்குது. ஆனா எத்தனை மீனவன் அதுக்கு சுட்டு கொண்டிருக்கு சொல்லுங்க? எத்தனை மீனவர்களை கைது பண்ணும், முறையிட்டவன திருப்பி அனுப்பும். ஒரு பகை நாடே அப்படி நடந்துக்கிற போது நீங்க விளையாட்டுல கூட ஒற்றுமையா இருக்கிறது இல்ல. ஆனா நீங்க எல்லாம் செய்யறீங்க. இலங்கைக்கு 850 பேருக்கு மேல நம்மளை கொண்டே இருக்கு. படகை பறிக்குது, வலையை கிழிக்குது, அது கொண்டு ஏலம் விடுது நம்ம படகுல. எத்தனை ஆயிரம் பேர் உள்ளே இருக்காங்க நம்ம ஆளுங்க. அதை ஒரு சொல்லி விடுதலை செய்ய முடியாதா அவங்களால? எனக்கு அங்க வேலை செய்யறதுனால எனக்கு சம்பளம் தான் கிடைக்குது. இப்ப சம்பளத்தை வாங்கி சாப்பிடுறேன்னா வாழ்வேன், வளருவேனா? என் உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை அதிக அளவுல ஈட்டி கொண்டு வர அந்த முதலாளி வளருவானா? அந்த முதலாளி வாழ்ற நாடு வளருமா? நான் வளருவேனாங்கிற கேள்வியை நீங்க எழுப்புனீங்கன்னா இது எவ்வளவு பெரிய ஏமாற்றுன்னு தெரியும். குஜராத்ல வெள்ளம், பீகார்ல வெள்ளம்னா உடனே பறந்து வந்து நிவாரணங்களை அறிவிக்கிறேன். நீங்க நாங்க சாகும்போது ஏற்று பார்க்கறது இல்லையே. அதனால ஒரே வார்த்தை, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம், மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. இதான் எங்க கோட்பாடு. அண்ணாமலை அவருக்கு தெரியாது, நான் விசாரிச்சு மன்னிப்பு கேட்க சொன்னேன், நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்க வேண்டாம். அவரோட ஃபாரின்ல இருந்துட்டு அவர் யாரோ ஒருத்தரை வச்சு அந்த வீடியோ எடுத்து அந்த சமூகத்துல அவர் ட்விட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது ஒரு சம்பவம் நடந்திருக்கு, வெளியே தெரிய வருது. அவர் மன்னிப்பு கேட்டுக்காரு. சரி, அதை நம்ம பாராட்டித்தான் ஆகணும். தவறுன்னு தெரிஞ்சிருச்சு, அதுக்காக வருந்துறேன்னு சொல்றத நம்ம ஏற்கணும்ல. அதுல நான் பாராட்டுறேன். அந்த மாதிரி இனி வரும் காலங்கள்ல அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஒரு அது நல்ல கொல்லப்படுவதற்கும் கச்சத்தீவை தாரை பார்த்ததுக்கும் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி தான் காரணம்னு நம்ம ஆதீனம் சொல்லிருக்காரு, மதுரை ஆதீனம். இப்போ ஒரு மணிக்கு முன்னாடி பேசியிருக்கிறாரு. அது ஒன்றும் புதிய செய்தி இல்லையே. இது ஐயா ஒன்றும் புதிய செய்தி இல்லை, இதை சொல்லணுங்கிறது இல்லையா? சரி, முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி காரணம் தான் எல்லாருக்கும் தெரியுமே. அதுக்கு பின்னாடி வேற பிரதமரே வரல, காலியா இருந்துச்சா அந்த நாற்காலி? தம்பி, அந்த நாற்காலி காலியா இருந்துச்சா தம்பி? அதுக்கு பின்னாடி வந்தவங்கலாம் என் மீனவனை கொள்ற அந்த கச்சத்தீவு தாரவர்த்த நாட்டுக்கு எத்தனாயிரம் கோடிகள் வட்டி இல்லாத கடனை கொட்டி கொடுத்தீங்க. எங்களை கொல்றதுக்கு, எங்க இனத்தை கொல்றதுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க, எவ்வளவு ஆயுதங்கள் கொடுத்தீங்க. அதெல்லாம் அந்த பிரதமர்கள்லாம் யாரு? அவங்கள வேற நாட்டுக்காரவங்களா? இல்ல அதுக்கப்புறம் இப்ப நீங்க 15 ஆண்டுகளா இருக்கீங்களே, கச்சத்தீவை எடுக்கிற அதிகாரமா உரிமையை உங்களுக்கு இல்லையா? திடீர்னு மோடியை வந்து கச்சத்தீவா தரவது எனக்கு தெரியாது, அதை எடுக்கணும் அப்படின்னு பேசுனதெல்லாம் இருக்குல்ல பரபரப்பா தேர்தல் நேரத்தில். ஏன் எடுக்கல? ஒரு காலடியில் இருக்கிற ஒரு சின்ன நாட்டுக்கிட்ட நீங்க கைகட்டி நிக்கிறது எவ்வளவு கேவலம். சாபவன் தமிழன்கிறதுனால தானே சகித்துக்கிறீங்க. இதே குஜராத்தி அல்லது பீகாரி அல்லது மகாராஷ்டிரக்காரன் அல்லது ராஜஸ்தான்காரன் யாராவது கொல்லப்பட்டிருந்தா நீங்க விட்டுட்டு இருப்பீங்களா? சொல்லுங்க, விட்டுட்டு இருப்பீங்களா? நீங்க எப்படி பண்ணுவீங்க? நீங்க குஜராத்ல வெள்ளம், பீகார்ல வெள்ளம்னா உடனே பறந்து வந்து நிவாரணங்களை அறிவிக்கிறேன். நீங்க நாங்க சாகும்போது ஏற்று பார்க்கறது இல்லையே. அப்ப அது வெட்டி பேச்சு. இலங்கை சிறையில் இப்ப பாகிஸ்தான் நமது வந்து இங்க பாருங்க, பாகிஸ்தான் நமக்கு பகை நாடுன்னு நீங்க நம்ம பகை நாடு அப்படிதான் இந்தியா பாக்குது. ஆனா எத்தனை மீனவன் அதுக்கு சுட்டு கொண்டிருக்கு சொல்லுங்க? எத்தனை மீனவர்களை கைது பண்ணும், முறையிட்டவன திருப்பி அனுப்பும். ஒரு பகை நாடே அப்படி நடந்துக்கிற போது நீங்க விளையாட்டுல கூட ஒற்றுமையா இருக்கிறது இல்ல. ஆனா நீங்க எல்லாம் செய்யறீங்க. இலங்கைக்கு 850 பேருக்கு மேல நம்மளை கொண்டே இருக்கு. படகை பறிக்குது, வலையை கிழிக்குது, அது கொண்டு ஏலம் விடுது நம்ம படகுல. எத்தனை ஆயிரம் பேர் உள்ளே இருக்காங்க நம்ம ஆளுங்க. அதை ஒரு சொல்லி விடுதலை செய்ய முடியாதா அவங்களால?
இவ்வளவு பெரிய நாட்டின் குடிமக்களை தொட பயமில்லாம தொடுறானே, எந்த தைரியத்துல தொடுறான்? எந்த துணிவுல? பெரிய நாடா, ஐயோ அந்த நாட்டோட மீனவனை நம்ம தொடக்கூடாதுன்னு ஏன் பயம் இல்லை? எப்படி இது கொடுமைதான் அது. அதுக்கு என்ன செய்யலாம்? அதுக்கு என்ன செய்யலான்றீங்க? பல வருஷமா இருக்கு, விட்டுருவோமா? இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? பல வருஷமா இருக்கு, விட்டுருவோம். ரொம்ப நாளா குடிக்கிறாங்க, டாஸ்மார்க்க மூடாம விட்டுருவோமா? பல வருஷமா குடிச்சிட்டு இருக்கான், அவனை போய் என்ன பண்றது? அப்படி சொல்லுவீங்களா? அப்படி சொல்லுவீங்களா? ரொம்ப நாளா அப்பப்போ கொலை விழுந்துகிட்டு தான் இருக்கு, ரொம்ப நாளா நடந்துகிட்டு தான் இருக்கு, அங்கீகரிச்சு விட்டுருங்கிறீங்களா? முடிவு இருங்க, முடிவு கட்டுறோம், கொஞ்சம் இருங்க. அதிகாரத்திலையும் பங்கு வேண்டும் திருமாவளவன் பேசியிருக்க வீடியோ வைரலா போயிட்டு இருக்குது. எக்ஸ்தலத்துல போடுறாரு, அதை டெலீட் பண்ணிடுறாரு. பிசிக்காக மட்டும்தான் தைரியம் இருக்கு, ஆட்சி அதிகாரம் யாருக்கும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆட்சியையும் அதிகாரத்தையும் பங்கு கேட்கக்கூடிய தகுதி தமிழகத்துல பிசிகாக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு திருமாவளவன். அது பாராட்டுறேன், அந்த தகுதி அந்த தைரியம் எங்க அண்ணனுக்கு வந்ததை நினைச்சு. புதிதா எங்க அண்ணன் தேர்தலை நிக்கல இல்ல தம்பி, கேள்வி கேட்டா அண்ணன் பதில் சொல்லும்போது நீங்க மறுபடியும் கேள்வி உங்ககிட்ட கேட்பேன். புதிதா தேர்தலை நிக்கல இல்ல, எத்தனை தேர்தலா நிக்கிறாரு ஐயா? மூப்பனார் காலத்துல ஐயா தான் கொண்டு தேர்தல் அரசியல் கொண்டு வந்தார். அவர் கட்சி தேர்தல் அரசியல்ல இல்ல, அது போராளி இயக்கமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் எத்தனை தேர்தலை சந்திச்சிருக்கிறாரு? 21 தேர்தலில் இதே முழக்கத்தை முன் வச்சு எங்க அண்ணன் திமுகவோட கூட்டணிக்கு போயிருக்கலாம்ல. அப்ப ஏன் போகல? சரி, இப்பவாது அந்த நிலைப்பாட்டில் எங்க அண்ணன் உறுதியா இருக்கணும்னு நான் எங்க அண்ணனை வாழ்த்துறேன். மேலும் மது ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லிட்டு இருக்காரு. மது ஒழிக்கப்படணுங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. ஆனா இப்ப இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கருத்தை ரொம்ப நாளா வச்சு போராடிக்கிட்டு இருக்கிறது எங்க ஐயா தான். ஐயா நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, எங்க ஐயா தான். இப்ப எங்க அண்ணன் ஜனநாயக ஆற்றல்கள் இந்த மதுவுக்கு எதிரான எல்லாரும் ஒண்ணு சேருவோங்கிறாரு. அப்ப ஏன் எங்க ஐயாவை அழைக்கல? பாமகவை அழைக்கல, பிஜேபி அழைக்கல? அது அது மதவாதம்ங்கிறோம். இப்ப திமுக மதுவாதம் தானே, மதுவாதம் தானே. மதவாதத்துக்கு இணையான கொடுமை மதுவாதமும். அவன் சத்தம் போட்டு அடிச்சு கொள்வான், இவன் சத்தம் இல்லாம குடிக்க வச்சு கொள்வான், 2 பேரும் கொள்வான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப அதுல ஜனநாயக ஆற்றலை எல்லாம் ஒன்றிணைத்து எங்க அண்ணன் மதுவுக்கு எதிராக போராட வந்திருக்கிறதுல நான் பெருமைப்படுறேன், வாழ்த்துறேன். இந்த நிலைப்பாட்டில் எங்க அண்ணன் திருப்பி சமரசம் ஆகக்கூடாது. இன்னும் ஒரு முறை அவர் அணி சேரும்போது எவன் மதுக்கடையை மூடுறாங்களோ, அந்த உறுதியை தர்றாங்களோ அவங்களோட தான் நாங்க அணி சேருவோம்ங்கிற உறுதியை எங்க அண்ணன் எடுக்கணும். அதான் என்னுடைய வேண்டுகோள். பதிவு பண்றாரு, கொஞ்ச நேரத்துல அதை அழிச்சிடாரு, மீண்டும் பதிவு பண்றாரு, அடிக்கிறாரு. இது அதுதான் ஏன் அந்த பதிவு அழிக்கணும், ஏன் திரும்ப பதிவு பண்ணணும்? அதே காட்சி அது தெரியல, அது தெரியல. ஆனா அந்த கருத்து ஏற்புடையது தானே, அதை நான் ஏற்கிறேன். அதை எங்க அண்ணனை அதில் ஆதரிக்கிறேன். அதிகாரத்துல பங்கு வேண்டும் யாருக்கு செய்தி சொல்றாரு? 26 தேர்தலில் அணியை கட்ட முயற்சிக்கிறவர்களுக்கு சொல்றாரு. அது திமுகவும் உள்ளடக்கித்தான் சொல்றாரு. எதிர்வரும் காலங்களில் இந்திய ஆட்சியில் இப்ப எப்படி சந்திரபாபு நாயுடு அவர்கள், நிதிஷ்குமார் அவர்கள், பீகார் மாநிலம், ஆந்திர மாநில கட்சிகள் எல்லாம், இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில கூட்டணி மந்திரி சபை இருந்ததுல இந்திய ஒன்றியத்தை ஆளும்போது, அது மாதிரி தமிழ்நாட்டில் இருந்திருக்கணும். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. இப்போ ஐயா 100 இடம் தாங்க ஐயா கருணாநிதி அவர்கள் வென்றிருந்தாங்க. அப்போ காங்கிரஸ் பாமக ஆட்சியை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தது. அந்த நேரம் அவர்கள் மத்தியில் கூட்டணி ஆட்சி இருந்தது, மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி அமைச்சிருந்திருக்கலாம். இப்போ உதாரணமா சந்திரபாபு நாயுடு ஐயா அவர்கள் தம்பி பவன் கல்யாணுக்கு துணை முதல்வர் கொடுத்துருக்கிறாரு. அப்படி இது கூட்டணி கட்சிக்கு யாருக்காவது கொடுக்குமா? கொடுக்காதா? ஒன்று ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது மகன் துணை முதல்வராக இருப்பார், இவர் இருக்கும்போது மகன் துணை முதல்வராக இருப்பார். இவ்வளோ பெரிய நாட்டில் இல்லாத துணை முதல்வர் அவங்க வீட்டிலே தான் இருப்பாங்க. அதை தான் அண்ணன் எடுத்து கேள்வி கேட்கிறாரு. இனி வரும் காலங்கள்லையாவது இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதை அண்ணன்ட்ட அதை வேண்டுறேன். நீங்கள் அதே நிலைப்பாட்டில் உறுதியாக இருங்க அண்ணான்னு சொல்கிறேன். மது ஒழிப்பு மாநாட்டுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அழைப்பு இருக்குதா? கூப்பிடல, என்னை கூப்பிடல, வாங்கன்னு கூப்பிடல. அது 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 அப்புறம் அது கதை. அது மது ஒழிப்புக்கு அது அண்ணன் அங்கிட்டு போகிறான்னா தம்பி இங்கிட்டு போராடிட்டு போகிறேன், அவ்வளோதானே. அதில் ஒன்றும் இல்லை, கூப்பிடணுன்னு இல்லை. அவர் நினச்சிக்கலாம் தம்பி கடைசி நேரத்தில் சொன்னால் கூட வரலாம்னு கூட நினச்சிக்கலாம்.
நடிகர் விஜயுடைய மாநாடு தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்குது. அதுல பல்வேறு பிரச்சனைகள் இடம் கொடுக்கறது, ஒவ்வொரு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது. அதை பத்தி உங்க என்ன கருத்து? இல்ல அதுல அவருக்கு உங்களுக்கு தெரியுது, அவர் அந்த கேட்ட நேரத்தில் அவங்க அனுமதியை மறுத்து நாட்களை நகர்த்திட்டாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட நெருக்கடிகளுக்கு 31 இது போட்டிருக்காங்க உத்தரவு, இதுபடி நடங்க அதுபடி நடங்க. பிரச்சனை இருக்கு. அவங்க வாகனம் நிறுத்துறதுக்கு பார்த்து வச்ச இடம் சாலை வாகனம் தங்கி நிறுத்தி இப்படி கடந்து வர்ற இதாக இருக்கு. ஒரே இடத்துல இடம் கிடைக்கல. இப்போ அதை என்ன சொல்கிறாங்க, அதில் விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னா அது ஒரு காரணம் காட்டி அந்த இடத்த மறுத்துட்டாங்க. இப்போ அவர் வேறு இடம் தேடணும். அதனால அவர் குறித்த நேரத்தில் அதை நடத்த முடியல. அது கொஞ்சம் காலம் எடுத்து திருப்பி கொஞ்சம் அதுக்கு நேரம் தேவைப்படுதில்ல. உங்களுக்கு தெரியும், அந்த தரையை செதுக்கி சரி பண்ணுறதுக்கே 10 நாள் ஆகும். அதனால அது என்ன செய்யறது, இந்த மாதிரி வரும்போது அந்த நெருக்கடிகளை அதிகாரத்தில் இருக்கிறவங்க தர்றது வாடிக்கையா இருக்கு. இது அவன் தம்பி புதுசு, நான் நிறைய அனுபவிச்சுட்டேன்ல, அதனால எனக்கு இதெல்லாம் சரி இதெல்லாம் நடக்கிறதா சரி பார்த்துக்குருவோம் அப்படின்னு போவோம். அவரு தமிழக முதல்வர் வெளிநாடு போய் முதலீடுகள்லாம் ஈர்த்துட்டு வந்திருக்கிறாரு. அதை எப்படி அவர் தான் வந்திருக்காரு, இழுத்துட்டு வந்தவங்களாம் யாரும் இல்லையே. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது அந்த கோட்பாட்டில் நான் அதுக்கு ரொம்ப பெரிய எதிரான ஆள். நான் என்னென்னா, நீங்கள் 4 நூற்றாண்டாக நாங்கள் பார்க்குறோம், பல அந்நிய முதலீட்டாளர்களை பார்க்குறோம். முதலீட்டுக்கு பேரே அந்நிய முதலீடு. அன்னைக்கு வெள்ளைக்காரன் வர்த்தகம் செய்ய எங்களை அடிமைப்படுத்தி 400 ஆண்டுகள் ஆண்டான். கப்பலில் வந்தவன். நாங்கள் போராடி விரட்டினோம், அதை விடுதலை போராட்டம். நீங்கள் இன்னைக்கு வானூர்தியில் வர்த்தகம் செய்ய வர்றவனை சிவப்பு கம்பளம் விரிச்சு நீங்களே போய் வாங்க வாங்கன்னு கூட்டிகிட்டு வரீங்க. அன்னைக்கு ஒரு நாட்டுக்கு அடிமையாக இருந்துச்சு என் நாடு. இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாத்துக்கும் அடிமையாக இருக்க துடிக்குது. அமெரிக்காவுக்கு கொஞ்சம், ஜப்பானுக்கு கொஞ்சம், ஆஸ்திரேலியாவுக்கு கொஞ்சம், அரபு நாடுகளுக்கு கொஞ்சம் அப்படின்னு. இந்த முதலீடு வருது, அவன் எதில் முதலீடு செய்வாருன்னு பார்க்கணும். இப்போ ஃபோர்டு வருதுன்றீங்க, ஏற்கனவே ஃபோர்டு இருந்துச்சு, ஏன் போச்சு? இந்த ஃபோர்டு நிறுவனத்தை தமிழ்நாட்டில் நிறுவி தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும்னு அவன் எந்த கோயிலில் எதுவும் வேண்டிட்டான? தேவாலயத்தில் அப்படி ஒன்றும் இல்லையே. இங்கே ஏன் வரணும்னா, 1 டன் கார் தயாரிக்க 4,50,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. இங்கே நிலத்தடி நீரை எவன வேணாலும் உறிஞ்சிக்கலான்னு நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க. தடையற்ற மின்சாரம் கொடுக்குறீங்க. எங்களுக்கு வீடுகளுக்கு எரிக்க மின்சாரம் தரையில இல்லையோ, இந்த முதலாளிகளுக்கு தடை இல்லாமல் மின்சாரம் கொடுக்குறீங்க. அவங்க உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்துகிட்டு போக 8 வழி 4 வழி சாலை போட்டு கொடுக்குறீங்க. நான் சொல்றது நல்லா கேட்டு. இதே அமெரிக்கா ஃபோர்டுக்கு நான் வேலை செய்ய போனால் எனக்கு 2 லட்சம் கொடுக்கணும். இங்கேயே நிறுவனத்தை கொண்டு வந்தால், கிளை நிறுவனம் மாதிரி கொண்டு வந்தால் நான் 20,000 30,000 40,000 கொடுத்தாலே போதும். நான் ஏன்னா இங்கே அதிகப்படியான உடல் ஆற்றோடு கல்வி தகுதியோடு நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க. அப்போ என்னுடைய உடல் உழைப்பை சுரண்டி, மனித உழைப்பு இங்கே மலிவாக கிடைக்குது, குறைஞ்ச விலைக்கு கிடைக்குது. அப்போ உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி பல ஆயிரம் கோடி லாபத்தை கொண்டு போக முடியும். இப்போ இந்த லாபத்தை கொண்டு போகிறான். எனக்கு அங்கே வேலை செய்கிறனால எனக்கு சம்பளம் தான் கிடைக்குது. இப்போ சம்பளத்தை வாங்கி சாப்பிட்றேன்னா வாழ்வேன், வளருவேனா? என் உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை அதிக அளவில் ஈட்டி கொண்டு போகிற அந்த முதலாளி வளருவானா? அந்த முதலாளி வாழ்கிற நாடு வளருமா? நான் வளருவேனாங்கிற கேள்வியை நீங்கள் எழுப்புனீங்கன்னா இது எவ்வளோ பெரிய ஏமாற்றுன்னு தெரியும். இப்போ நீங்கள் இந்த முதலீட்டாளர்கள் வர்றாங்க, 7,000 கோடிக்கு மேலே கொண்டுகிட்டு வராங்க. எங்கே முதலீடு செய்வாங்க? வானத்தில் இல்லை, பூமியில் தானே. யார் நிலத்தில்? எங்கள் ஆத்தாளப்பை நிலம். ஒரு விளைநிலம்ங்கிறது உருவாக எவ்வளவு காலம் ஆகும்னு உங்களுக்கு தெரியுமில்ல. விளைநிலங்களின் வளங்களே ரொம்ப குறைவு. பல ஆண்டுகளாக எங்கள் பாட்டை முப்பாட்டை உழுது விதைச்சி வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி தெல்லு புழுதியாக்கி விளைநிலமாக மாற்றி வச்சிருக்காங்க. படக்குன்னு ஒரு அந்நிய முதலாளிக்கு பறித்து கொடுத்துருவீங்க. இதை வளர்ச்சின்னு கட்டமைக்கிறீங்க. இது எப்படி ஏற்கிறது சொல்லுங்க? அம்மா ஜெயலலிதா காலத்திலிருந்து பல முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்திருக்கு. இந்த நாடு எவ்வளவு தூரம் வேலை வாய்ப்பு பெற்று வளர்ந்துருக்குன்னு சொல்லுங்க. இவர்களே சொல்றாங்க 10 லட்சம் முதலீடு, 10 லட்சம் கோடி முதலீடை கொண்டு வந்தோம், 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம்னு தொழில்துறை அமைச்சர் தம்பி TRP ராஜா சொல்றாரு. முதலமைச்சரும் அதே கருத்தை ஆமான்னு சொல்றாரு. 10 லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்ததை நீங்க யாராவது உறுதிப்படுத்த முடியுமா? 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்ததை நீங்க எதாவது காட்டுங்க. 3000 பேருக்கு கொடுத்ததை காட்டுங்க. நீங்க 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்ததுல டாஸ்மார்க்ல வேலை செய்யறவனு வர்றானா? MSc MBA MA படிச்சவன்லாம் வேலை செய்யறானே, டாஸ்மார்க்ல சரக்குத்தி கொடுக்குறானே, அவனு அதுல வர்றானா? இந்த வேலை வாய்ப்புல 400 பேர் பொறியியல் பட்டதாரி வாயில் காவலன் வாட்ச்மேன் வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்கானே, அவனு வர்றானா? வேலை கொடுக்குறேன்னு ஆயிரக்கணக்கான பெண்கள் துப்புரவு பணியாளர்கள் சாலையில இறங்கி வீதியில போராடினாங்களே, அவங்களும் இந்த வேலை வாய்ப்புல வர்றாங்களா? அப்புறம்
சும்மா ஏதாவது 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்து நான் 10 லட்சம் கோடியை கொண்டாந்துட்டோம். முதல் கையெழுத்து 900 கோடி நான் முதலீடு ஈர்த்துட்டேன்னு கையெழுத்து போடுறாரு. அதே நாள்ல 908 கோடி பெனால்டி தண்டை மட்டும் கட்டுறாரு ஐயா சகத்ரட்சங்க. உங்க அமைச்சர் தானே. இங்க 908 கோடி தண்டை மட்டும் கட்டுறாரு, பெனால்டி கட்டுறாரு. பெனால்டியே 908 கோடி. நீங்க இங்கிருந்து அமெரிக்கா போய் ஈர்த்திருக்கிற முதலீடு 900 கோடி. அடுத்த நாள் அவருக்கு கலைஞர் விருது. அப்ப எப்படி எவ்வளவு சிறந்த விருது. இதெல்லாம் நீங்க சரி விடுங்க, இன்னும் 2 ஆண்டு இருக்கு. இந்த 7000 கோடி எதுல முதலீடு செய்யப்படுது, எத்தனாயிரம் பேர் வேலை பெறான்னு பார்ப்போம். மறுபடியும் நான் உங்களை சந்திப்பேன், நீங்க இதே கேள்வி கேட்பீங்க. நீங்க மறந்துட்டு வேற கேள்வி கூடாது. இதே கேள்வியை ஒரு நாள் நீங்க என்கிட்ட கேட்கணும். இந்த முதலீட்டுல அண்ணா இவ்வளவு பேருக்கு வேலை, எத்தனை முதலீட்டாளர் மாநாடு, எவ்வளவு முதலீடு பட்டுங்க. ஏடிஎம்கே கடந்த ஆட்சியிலே நடந்தது, அதுக்கு முன்னாடி ஆட்சி நடந்தது, அதுக்கு முன்னாடி ஆட்சி நடந்தது. எங்க இந்த முதலீட்டாளர்கள்? நோக்கிய நிறுவனம் வந்தது, இவங்க ஆட்சியில வந்தது, இவங்க ஆட்சியிலே மூடப்பட்டது. 2500 கோடி கடன் வச்சு ஓடி போயிட்டான். இப்ப திருப்பி வருவான். சரி, ஃபோர்டு இங்க இருந்துச்சுல, ஏன் போச்சு? ஃபோர்டு முதல்ல இங்க இருந்துச்சுல, ஏன் போச்சு? அதுக்காக காரணம் இருக்கணும்ல. ஒரு காரணம் இல்லையா? அதுக்கு சொல்லுங்க, ஏப்ப வருது? சரி, ஏதோ வந்து நாடு நல்லா இருந்தா சரி. 100% காலடி மாநிலத்துல காலடி 100% முதலீடுகளை இந்த முறை கொண்டு வந்திருக்கிறேன். இதுவரை முன்ன பணம் 100% முதலீடுகளை ஈர்த்து வந்து இது ஒவ்வொரு பயணத்திலையும் இப்படித்தான் சொன்னீங்க. அப்ப இந்த வாட்டி கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சுலாம் பேட்டி கொடுக்கலையா? அரபு நாடுகளுக்கு நீங்க போயிட்டு வரும்போதும் இதே தான் பேசுனீங்க, அதுக்கு முன்னாடி போயிட்டு வரும்போது இதே தான் பேசுனீங்க. இப்ப 100% வந்துருச்சா? ஆனா கடைசி கேள்வி, அண்ணன் சீமான் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து கூட்டணியே கிடையாதுன்னு சொல்றீங்க. 2026ல கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு? 60 தொகுதியில வேட்பாளர் அறிவிச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா பாருங்க, நான் கூட்டணி போவேனா இல்லையான்னு. விஜய் கூட்டணி தம்பி கட்சியோட கூட்டு தான் அது என் தம்பி கட்சி ஆரம்பிச்சோரு இப்படி போது பத்திரிகையாளரை சந்திப்பார்ல, அவர்கிட்ட கேளுங்க, நீங்க உங்க அண்ணன் கூட கூட்டணி போறீங்களா இல்லையான்னு கேளுங்க. அண்ணனை முன்னாடி வந்துட்டதுனால என்னையே வச்சு அடிக்க கூடாது. எல்லா அடியும் நானே தான். அவன்கிட்ட கொஞ்சம் அடியை விடு போடுங்க. என் தம்பிகிட்டையும் கொஞ்சம் கேளுங்க. எனக்கு வந்து அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றங்கிறத என் கோட்பாடு. இந்த அமைப்புக்குள்ள நான் வேலை செய்ய தயாரா இல்லை. ஐயா ரஜினிகாந்த் போன்றவர்கள் சிஸ்டர் வாங்கினாங்கல்ல, நான் தமிழ்ல அமைப்பு தப்பா இருக்குன்றேன். இந்த அமைப்பையே மாற்றணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இவ்வளவு போராட்டம். அதனால இப்ப நான் சந்தை பொருளாதாரத்தை நம்ம நாடு ஏற்றுக்கிட்டு இருக்கு. ஆனா நமது முன்னவர்கள் காந்தியிலிருந்து, தாத்தா ஜேசி குமரப்பாலிருந்து, நேரிலிருந்து, இந்திரா காந்தியிலிருந்து, நம்முடைய தாத்தா காமராஜிலிருந்து எல்லாரும் முன் வச்ச தத்துவம் தற்சார்பு பொருளாதாரம் தான் நாங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நான் இந்தியாவுக்குலாம் பாடம் என் நிலத்துல நான் தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறேன். வேளாண்மை சார்ந்த பொருளாதார கட்டமைப்பு, ஏன்னா அங்கதான் இருக்கு. இப்ப நான் சொன்னா கூட சாதாரண மகன் நீங்க நம்ப மாட்டீங்க. இந்த சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன் பில்கேட்ஸ் 2,76,000 ஏக்கர்ல வேளாண்மை செய்யறாரு அமெரிக்கால. இப்ப எங்க அண்ணன் நெப்போலியனே போய் 500 ஏக்கர் வாங்கி விவசாயம் பார்க்கிறாரு. நான் சொன்னா சிரிப்பாங்க. அவர் 2,76,000 ஏக்கர். அவர்கிட்ட இதே மாதிரி கேள்வி கேட்கிறாங்க, எதுக்கு பில்கேட்ஸ் விவசாயம் பார்க்கணும்? அங்கதான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும், அங்கதான் பொருளாதாரம் இருக்கு. நீங்க தக்காளி விலை 200 ரூபாய் ஏறும்போது எதையுமே கேட்கலையே, ஐயோ 200 ரூபாய் ஆயிடுச்சு. நீங்க வெங்காய விலை ஏறும்போது நினைச்சீங்க. அந்த வெங்காயத்தை கட்டுப்படுத்த தான் நான் இறங்குறேன். வேளாண்மையை முன்னிறுத்தி பொருளாதாரத்தை கட்டமைக்கணும்னு நினைக்கிறேன். ஆடு மாடு வளர்த்தலை அரசு பணியா மாத்தணும்னு நினைக்கிறேன். சிரிக்கிறவன் சிரிக்கட்டும். ஆனா என்னைக்காவது கறிக்கடையில நிப்பான் பாருங்க சிரிச்சுட்டு, அன்னைக்கு இருக்கு அவனுக்கு. நடமாடும் வங்கிகள்ங்கிறாங்க ஆடு மாடையும், இந்த மொபைல் பேங்க்குங்கிறான். எல்லாம் அறிங்கண்ணா, நீ பொருளாதாரம் எங்க பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு? 7,000 கோடிக்கு அங்கே நிக்கிற. 9 லட்சம் கோடி பாலின் சந்தை மதிப்பு இருக்கு. எதை நோக்கி நகரம்னு தெரியாம, எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாம, ஒரு கிலோ கருப்பட்டி அமெரிக்கால 1000 ரூபா. அதை நோக்கி நகர்றீங்களா நீங்க? அதை விட்டு சும்மா எதையாவது பேசிட்டு இருக்கிறது. இங்க நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு செய்தல், பானை செய்தல்லாம் உங்களுக்கு கேவலமா தெரியுது. அதனால ஒரே வார்த்தை, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம், மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. இதான் எங்க கோட்பாடு. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? நன்றி, வணக்கம்.